ஸோ அப்படி ஃப்ரெண்ட்ஸோட பேச்சு கேட்டு சென்னைக்கு வந்த விஜயகாந்த் அவர்கள் இருக்கார் இல்லையா, பலகட்ட போராட்டத்துக்கு அப்புறமா 1979 தான் இனிக்கும் இளமை அப்படின்ற படத்தில் இன்ட்ரடியூஸ் ஆனாலும் அவரை வந்துட்டு ஒரு ஆக்டருக்கான அங்கீகாரம் அப்படின்றத அந்த ஒரு அங்கீகாரத்தை கொடுத்த படம் அப்படின்னா அது தூரத்து இடிமுழக்கம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்படி அவருடைய அந்த கிராஃப் இருக்கு இல்லையா, அது பாசிட்டிவில் போய்கிட்டே இருக்கும்போது 1984 வருஷம் மட்டும் 18 படம் அப்படின்றத நடித்து குவிக்கிறாரு. இதுக்கப்புறமா 100வது படம் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு பெரிய நடிகருக்குமே இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக போனதே இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஆனால் தன்னுடைய 100வது படமான கேப்டன் பிரபாகரன் அப்படின்ற படம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 200 நாள் கண்டினியூஸாக ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடுது. ஸோ இதுக்கப்புறமா தான் பார்த்தோம் அப்படின்னா அவர் நடிகர் சங்கத்துக்கு தலைவராகவும் ஆகிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நடிகர் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட விஜயகாந்த் பார்த்தோம் அப்படின்னா நடிகர் சங்கத்துக்கு தலைவர் ஆனதுக்கப்புறமா தள்ளாடிக்கிட்டு இருந்த நடிகர் சங்கம் அப்படின்றத தாங்கி பிடிச்சாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவர் நடிகர் சங்கத்துக்கு என்னெல்லாம் செஞ்சார், நடிகர் சங்கத்தை எப்படி காப்பாற்றினாரு அப்படின்றத நம்ம அடுத்த ஷார்ட்ஸில் பார்க்கலாம். இதே மாதிரி விஜயகாந்த் சார் லைஃப்பில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்த ஷார்ட்ஸ்க்கு வெயிட் பண்ணுங்கள்.